பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பெண்கள்லாம். இங்கே வாங்க, 1000 ரூபா வருமானு டவுட் இருக்கா, இல்லை 2500 வந்துரும்னு டவுட் இருக்கா, இல்லை இந்த திட்டம் இருக்குமா இருக்காதாங்கிற டவுட் இருக்கா? அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டார்லங்கிற அந்த சந்தோஷம் இருக்கா? என்ன இருக்குது உங்கள் மனசில்? மலமலன்னு கொட்டுங்கன்னு சொன்னால் அந்த அப்படி வெத்தலையை டங்கு டங்குன்னு இடிக்கிற மாதிரி பதில் பட்டு பட்டுன்னு வருது. என்ன எனக்கு இவ்வளோனா கொடுத்தாங்க, நல்லா நாங்கள் அவளை ஒரு தெய்வம் போல் நினச்சிச்சு சாப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு புள்ள குட்டிக்காருங்க நாங்கள் இப்போயும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கோம். எனக்கு 2 பேத்தி ஒரு பேரன் இருக்கான். மக இல்லை, மருமையும் இல்லை, 2 பேரும் இறந்துட்டாங்க. நான் ஒருத்தி வேலை பார்த்து 3 பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த தம்பி விஜய் தம்பி ஏதோ தைசரி எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். கண்டிப்பாக அந்த திட்டம் செயல்படுத்துவார். இப்போ உரிமை தொகை வாங்குறவங்க எல்லாரும் தகுதியுள்ள மகளிர் அப்படின்னு பல வேறுபாடுகள் வச்சு தான் உரிமை தொகை கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் மாற்றி உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கும் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்துக்குமே இதை போய் சேர்ற மாதிரி அடுத்தடுத்து இதில் ஏற்பாடு செய்யணும். கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு படிப்புக்கோ எதுக்கோ செலவுக்காவது நாங்கள் வச்சுக்கிடுவோம். உடனே வந்துச்சுன்னா நல்லது தான். நாங்கள் வீடுக்கு நல்ல செலவுமாக வச்சுக்கிடுவோம், எல்லாம் செய்வோம். 2 பேருக்கும் அப்ளை பண்ணேன், வரல எனக்கு. இந்த ஆட்சியிலையாவது நீங்கள் எனக்கு ஏதாவது 1000 ரூபாய் வரக்கூடிய வழியை செஞ்சுட்டாங்க. ஆரம்பத்திலே போட்டாக்கி அது வெற்றி, பின்னாலனா அது தோல்வி தானே. அது எத்தனை வருஷம் ஆகுதோ போடுறதுக்கு. இப்போதான் புதுசாக போயிருக்காங்க, எப்படி என்னென்னு அவங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் அவர் தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் அவர் சொல்லணும். யாருமே இன்ன வரைக்கும் இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. அதனால எங்களுக்கு புரியுது இல்லை என்ன நிலைமை இருக்குது இப்போதைக்கு கவர்மெண்ட்டில் அப்படின்ட்டு. அதனால நாங்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிறோம். இப்போ வந்தோடனே இவருக்கு ப்ரெஷர் போட தேவையில்லைன்னு மகளிர் ஆகிய நாங்கள் நினைக்கிறோம். ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் அதே தொகையை கொடுக்கலாம், இல்லை 2500 ரூபா சேர்த்து கூட கொடுக்கலாம். என்னன்னு முடிவு பண்ணுறதுக்கு அவகாசம் கொடுக்கறது நல்லது தான். சிலிண்டர் விலையெல்லாம் குறைச்சா நல்லா இருக்கும் சார்.